இன்று நான் கூற இருக்கக்கூடியது கிராமத்து பழமொழி. இந்த பழமொழி கிராமத்தில் மிகவும் சரளமாக தினந்தோறும் வழங்கக்கூடிய பழமொழிகள் தான் இவைகள் அனைத்தும். உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாது. உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாது. இதனுடைய பொருள், நமக்கு எளிதாக கிடைக்கின்ற பொருள்கள், நமக்கு மிக எளிதாக கிடைக்கின்ற பொருள்கள், நம்முடைய பக்கத்தில் அருகில் நமக்கு கிடைக்கின்ற பொருள்கள், அவைகள் அனைத்துக்கும் நமக்கு மரியாதை கிடையாது, கொடுக்க மாட்டோம். அந்த பொருட்கள் மிக சிறந்த பொருட்களாக இருக்கும், மிக நல்ல பொருட்களாக இருக்கும். அதனுடைய தன்மை, வலிமை, அதனுடைய பண்பு அனைத்தும் சிறந்ததாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து இதைவிட அனைத்திலும் தரமும் பண்பும் பயன்பாடும் குறைவாக இருக்கின்ற ஒரு பொருளை தூரத்தில் சென்று நாம் அதை பெற்றுக்கொண்டு வருவோம், அல்லது அங்கு சென்று பார்த்துவிட்டு வருவோம், அல்லது ஏதாவது அதை பயன்படுத்தி தெரிந்து கொள்வோம். இப்படிப்பட்டதுக்கு தான் இதை சொல்வார்கள், உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாது. நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்ல பொருட்கள் தான், நம்மகிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாமே நல்லவங்க தான், நம்முடைய உறவுகள் எல்லாமே நல்ல உறவுகள் தான். ஆனால் இவங்க பக்கத்துலேயே எளிமையாக கிடைக்கிறாங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த மரியாதை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க மரியாதை அவங்களுக்கு தெரியாது. இது பக்கத்தில் தான் இருக்குது, இவங்க எங்கே போயிட போகிறாங்க, நம்மக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அலட்சியப்படுத்துவாங்க. ஆனால் தூரத்தில் இருக்கிறவங்கள போய் பார்க்கறது கஷ்டம், அது செலவு அதிகம், நம்முடைய உடல் உழைப்பு அதிகம், எல்லாமே இருந்தாலும் கூட அது இங்கே இருக்கிற பொருளை விட, அந்த உள்ளூரில் இருக்கிற பொருளை விட அது ஒரு பெருசு இல்லைன்றது தெரிஞ்சாலும் கூட, அந்த தொலைவில் இருக்கிற ஒரு காரணத்தில், அது ரொம்ப கிடைக்காத இடத்துல இருக்கிற காரணத்தில் அதுக்கு அதிகமான வேல்யூ கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா தவறு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்காம இருக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வெறி வளர்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி எனக்கு திருவண்ணாமலை அனுபவம் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க அலட்சியமாக இருப்பாங்க. ஆனால் இதை பார்க்கறதுக்கு பெரிய மற்ற மாநிலங்களிலிருந்து நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு சுற்றுலா வருகின்றார்கள். அதுக்கு காரணம், அவர்கள் தூர தொலைவிலிருந்து வரும்போது அந்த கடவுள் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வல்லவராக பெரிய வல்லமை படைத்தவராக தெரிகின்றார். உள்ளூரில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது சாதாரணமாக இருக்கிறது. திருப்பதிக்கு நாம் செல்கின்றோம் ஆந்திராவுக்கு. ஆனால் ஆந்திராவில் கீழே இருப்பவர்கள் எத்தனை பேர் மேலே சென்று பெருமாளை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் கிடையாது. ஆகையால் நம்மிடம் இருக்கக்கூடிய நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பெருசாக தெரியுதில்லை. அதை தாண்டி நம்ம சக்திக்கு மீறி இருக்கிற பொருள், நம்மால் கிடைக்காதுன்னு நினைக்கிற பொருள், அதுக்கு தான் அதிகம் மதிப்பு. ஆக அதுபோல் நாம் கூறினாலும் கூட, நம்ம ஏதாவது சொன்னால் பக்கத்தில் சொன்னால் கூட அவங்களுக்கு அந்த அறிவுரையில் ஏற்காது. ஆனால் ஒரு காலத்தில் அவங்க தெரிஞ்சிக்கும் போது இதுவே பரவாயில்ல, நம்ம ஊரே நல்ல ஊதன்னு இருப்பாங்க. அதான் இங்கே இருக்கிற தீர்த்த குளம்னா தண்ணி பாவத்தை கழிக்கிறதுக்காக எல்லோரும் குளிச்சு முங்கி எழுற ஒரு குளம் இருக்கும் எல்லா ஊர்லேயும். அது பேர் தீர்த்த குளம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற தீர்த்த குளம் அந்த ஊரில் இருக்கிற தீர்த்த குளம் மாதிரி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற தண்ணி அதே தண்ணி தான், இங்கே இருக்கிறது அதே படிக்கட்டு தான், இங்கே இருக்கிறது அதே தாமரை பூ தான் எல்லாமே. ஆனால் இடம் தான் வேறு. நம்ம எங்கே இருக்கிறோம், அது ஸ்ரீநகரில் இருக்குது, காஷ்மீரில் இருக்குது, ஜெய்ப்பூர் இருக்குது. அங்கே இருக்கிறப்ப அதுக்கு வேல்யூவே ஜாஸ்தி, இங்கே இருக்கிறப்ப அதுக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இது வேல்யூ அதிகம். திருவண்ணாமலை வேல்யூ அதிகம், ஆந்திராவில் இருக்கிற திருமலை வேலை அதிகம். அது மாதிரி அவங்களுக்கு அது தூரம், நமக்கு இது தூரம். அதனால் உள்ளூர் இருக்கிற பொருள் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம மதிக்க மாட்டோம், அதுக்கு சரியான மரியாதை கொடுக்க மாட்டோம், அதை கேர் பண்ணவே மாட்டோம். மற்றவங்க அதை பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவங்களாம் சாமி பண்ணுறாங்க, என்னடா அது அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம குலதெய்வம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நமக்கு குலதெய்வம்னா நம்ம குழந்தை பிறந்தா அது மொட்டை அடிக்கிறது போய் அதை சீர் பண்ணி நல்லா காட்டெலாம் திருத்தி நிறைய அந்த சிலையெல்லாம் செஞ்சு வச்சு அது ஒரு நல்ல விசேஷமாக பண்ணி சமைச்சு சாப்பிட்டு வரும்போது எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னடா யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஊருக்கு அதுக்கு தேவையில்லை. ஆனால் நம்மளுக்கு அது குலதெய்வம். அது மாதிரி தான் உள்ளூரில் இருக்கிற குளம் தீர்த்த குளம் மாதிரி ஆகாது. மற்றவங்க அங்கே போய் இப்போ என்ன சொல்கிறாங்க, தீர்த்த வர போய் தலை குளிச்சு வர திருப்பதி இதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே என்ன எல்லாம் குளித்து அதுவும் அசுத்தமாக தான் இருக்கும், ஒன்றும் புதுசாலாம் இருக்காது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் குளிச்சு முழுகி எழுந்துச்சுன்னா நம்ம பாவெல்லாம் போயிடுச்சு, நம்ம செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அது இந்த குளத்தில் குளித்தா அதெல்லாம் போகலை கரையில் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு. அதுதான் இந்த பழமொழி உணர்த்துவது. உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாது. உள்ளூர் குளம் சாதாரண குளம் தான், தீர்த்த குளம்னா எல்லாரும் குளிக்கிற குளமாக ஆகாது. ஏன்னா நம்ம நம்பிக்கை, நம்ம மனநிலை அப்படி இருக்கிறது. எளிதாக கிடைக்கிற எதையுமே நாம் அலட்சியப்படுத்திக்கின்றோம், அப்படி இருக்கக்கூடாது. எளிதாக கிடைத்தாலும் சரி, கடினமாக கிடைத்தாலும் சரி, பொருளின் தன்மை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். ஒழிய கிடைக்கின்ற இடத்தையோ கிடைக்கின்ற நேரத்தையோ கிடைக்கின்ற அமைப்பையோ பொறுத்து சொல்லக்கூடாது என்பதன் இந்த பழமொழி பொருள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.